இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் ரெட் வெல்வெட் செம்பரைட் பிஸ்கட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ரெட் வெல்வெட் செம்பரைட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் மஜிரின் எடுத்துருக்கேன் 200 கிராம், 150 கிராம் கோதுமாவு, 200 கிராம் சோள மாவு, கஸ்டர்ட் மாவு 200 கிராம், பால் டின் அரை கப்பு நான் பாய்க்கிறேன். நான் சீனி பாய்க்கல, நான் பால் டின் பாய்க்கிறேன். எசன் வெனிலா, ரெட் வெல்வெட் ஃப்ளேவர். நான் பிஸ்கட் மேலே அலங்கரிப்புக்கு ஒயிட் சிப்ஸ் எடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். முத மஜ்ஜிரின் எடுத்து மங்கில் போட்டுட்டு அந்த மஜ்ஜிரை கொஞ்ச நேரம் அடிச்சு விடுங்க. ரொம்ப அடிக்கக்கூடாது, ஏன்னா அந்த செம்பரைட் பிஸ்கட் ரொம்ப அடிக்கக்கூடாது. சும்மா கிண்டுற மாதிரி தான் செய்யணும், அப்போ தான் கணக்காக வரும். ஓகேவா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ நல்லா மஜ்ஜிரை நல்லா அடித்தாச்சு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா எசன் வெனிலா ஊற்ற போகிறோம். ஒரு மூடி அப்படி ஊற்ற வேண்டிதான் வாசத்துக்கு. ஓகேவா, ஊற்றியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா, இது கூட நான் அரை கப்பு பால்டின் சேர்த்துக்கிறேன். சீனிக்கு பதிலாக தான் நான் பால்டின் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டும் நல்லா சம அளவு வரணும். ஓகேவா, இப்போ நம்ம ரெட் வெல்வெட் கலரை 2 மூடி ஊற்றணும். உங்களுக்கு கலர் எந்த அளவுக்கு வேணுமோ அது தகுந்தப்பல நீங்கள் ஊற்றிக்குங்க. ஓகேவா, நான் 2 மூடி ஊற்றிருக்கேன். பழத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, பாருங்கள், ஊற்றினோன்னே கலர் மாறிடுச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா கஸ்டர்ட் மாவு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அப்படி உங்களுக்கு கலர் பத்தலைன்னா மேற்கொண்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படி உங்களுக்கு பால்டின்னு போட்டு இனிப்பு பத்தலைன்னு சொன்னாக்கா நீங்கள் ஐசிங் சுகர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ கஸ்டர்ட் மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சோள மாவு சேர்த்துக்கிறோம். சோள மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம என்ன கை பாய்க்க போகிறோம். நம்ம கரண்டிலேருந்து எடுத்துருவோம். நேரம் ஆவாவ மாவு கிண்ட முடியாது கரண்டியில், அதனால் நம்ம கை பாய்ச்சிக்கலாம். இப்போ மிச்ச சோள மாவை இதில் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் சொன்ன மாதிரி மாவுலாம் கணக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் சரியாக வரும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா எல்லாம் சோள மாவையும் இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ சோள மாவையும் கஸ்டர்ட் மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். கோதுமை மாவு எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. இந்த மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் எந்த அளவுக்கு கணக்காக வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கோதுமை மாவு போடணும். அப்படி வந்து சரியாக வந்துருச்சுன்னா கோதுமை மாவு நீங்கள் எடுத்துடணும், பாய்க்கக்கூடாது. அதோட மாவோட இது கணக்காக அமைஞ்சிருச்சுனாக்கா நீங்கள் மாவு பாய்க்கக்கூடாது. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கணக்காக வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, இது கையில் ஒட்டக்கூடாது. மிச்ச மாவு பாருங்கள் இருக்குது பாருங்கள், சரிங்களா? அப்போ நான் மிச்ச மாவு எடுத்து வச்சுட்டேன். அப்படி இது வந்து 150 கிராம்னாக்கா நான் 100 கிராம் மாவு தான் பாய்ச்சிருக்கேன், மீதி 50 கிராம் எடுத்து வச்சுட்டேன். அதனால தான் சொல்கிறது, எப்பவுமே மாவு வந்து அவசரப்பட்டு முழுசாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க. இப்போ கணக்காக அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் செஞ்சு எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம பிஸ்கட் மூடி வச்சு இப்போ எடுத்தாச்சு. நல்லா பாருங்கள், நல்ல லம்பூட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி செய்யணும்னு. ஓகேவா, நான் இந்த அச்சு எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம மாவை எடுத்துகிட்டு நம்ம அதில் போட்டுட்டு இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா, இப்போ நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்கு முன்னே வந்து தட்டு மேலே வந்து மகிழின் தடையிடுங்க. அப்போ தான் வந்து பிஸ்கட் எடுக்கிறப்ப சின்னாங்க எடுக்க முடியும். ஓகேவா, பாருங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க இப்படி. ஏன்னா நான் வந்து இந்த செம்பரைட் பிஸ்கெட்டில் வந்து சீனி பாய்க்கல, நான் வந்து பால் டின்னு தான் பாய்ச்சிருக்கேன். ஒரு டின்னில் வந்து அரை டின்னு பாய்க்கணும். ஓகேவா, அப்படியே தொடர்ந்து போட்டுகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் பிஸ்கட் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அது மேலே டெக்கரேஷனுக்கு ஒயிட் கலரு சிப்ஸ் வைக்க போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு வேறு சிப்ஸை தவிர வேறு எந்த டெக்கரேஷன் மேலும் நீங்கள் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஓகேவா, நான் வந்து சிப்ஸு தேர்ந்தெடுத்துருக்கேன். அப்படியே ஒன்று ஒன்றா வச்சுட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் சிப்ஸ் எல்லாத்தையும் மேலே வச்சுட்டேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து அவனில் வச்சு வேக வைக்க போகிறோம். 150 செல்சியஸ் 20 நிமிஷம் வேக வைங்க. ஓகேவா, அவனு வந்து 5 நிமிஷம் சூடாக்கியாச்சு. பாருங்க, அவன் நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம வைக்க போகிறோம். ஓகேவா, வச்சாச்சு. இது வந்து 150 செல்சியஸ் வச்சுருக்கேன், 20 நிமிஷம். ஓகேவா, 20 நிமிஷம் வச்சுருக்கேன். ஓகேவா, 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, பாருங்கள் வந்துருச்சு. சுவையான ரெட் வெல்வெட் செம்பரைட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.